இந்த அஞ்சலி என்னதான் மனுஷ ஜென்மன்னே தெரியல. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அப்பா, சொந்த அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ மன்னிப்பு கேட்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல விழுந்து, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கால வாரி கீழ தள்ளி, இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மாசிலாமணியால வாய் பேசவோ, இல்ல கை, கால் அசைக்கவோ, ஏன் நடக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி இருக்க சமயத்துல, இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல அதாவது இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்போ நம்ம சிந்தாமணி வந்துட்டு அஞ்சலிய இப்படியே விட்டிருந்தா, அவ மிருகமா மாறிடுவா. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவள சும்மா விடக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து விசாரிச்சுட்டு இருக்கப்போ, எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட சொல்லிடுறாங்க. இதுதான் நடந்துச்சு இலக்கியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா அஞ்சலி என்னதான் தப்பு பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, அது எல்லாத்துக்குமே துணை போயிட்டு இருந்தேன். ஆனா, அவ எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி என் புருஷனையே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தள்ளி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து விட்டுட்டாலோ, இவள இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலயும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியா கிட்ட எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ சாட்சியங்களும், ஆதாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு எதிரா இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது. ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த பில்டிங் கட்டுறத பத்தி, அந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் அனாத ஆசிரமம் வந்து கட்டுறோம் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமா அதுக்கு போய் செக்க குடுத்துட்டு, நேரா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஃபோன் கால் வந்து கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு வீட்டுக்கு ஓடோடி போய் பார்க்குறாங்க. அங்க போய் பார்க்கும்போது, அவங்க மாமாவோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துட்டு இருக்கு. அதாவது சரி ஓகே கை, கால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யல. ஆனா வாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேச முடியாத ஒரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இருந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்காரா? இல்லையா? அப்படின்றத கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாடி துடிப்ப வச்சோ, இதய துடிப்ப வச்சோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா முடியாது. சரி இப்படி இருக்கும்போது, மாமா உங்களுக்கு இந்த மாரி ஒரு நிலைமை ஏற்படும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வசந்த் வந்து சொல்றாங்க. இந்த மாரி தான் அஞ்சலி வந்து அ ஹாஸ்பிட்டல்ல இந்த மாரி தான் வலிக்கு விழுந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா அப்படின்ற மாரி. அதே சமயம் நம்ம அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா? சிந்தாமணி அவங்க வந்துட்டு இலக்கியாவும் மாமாவோட நிலைமைய பார்த்தியாம்மா? நான் இப்படி ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, நான் இப்பவே எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறேன். அஞ்சலி இப்ப தன்னை பெத்தவர அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம, அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கா அப்படின்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னையும் இப்படி தானே பண்ணுவா அவ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இத நீ எங்க வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி தான் இத பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே நம்ம இலக்கியாவுக்கு சுர்ருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தள்ளி விடுறதே மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆனா, அவருக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும்போது, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம இந்த சிந்தாமணி இருந்துட்டு, இதுக்கு மேல வந்து இப்ப என்ன இவள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே நம்ம இலக்கிய கிட்ட ஒப்படைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.